ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுமி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. எஸ், தங்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். தங்கம் அப்படின்னாலே நம்ம நார்மலாக யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலேயுமே கோல்டு கோல்டு அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். சரி, கோல்டு அப்படிங்கிறது என்ன? கோல்டு அப்படின்னா என்ன? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அப்படின்னா என்ன, கோல்டுங்கிறது எதாலெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க, கேடிஎம்னா என்ன, கேரட்னா என்ன, எப்படி இதெல்லாம் வந்துச்சு, அண்ட் கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து எப்படி வந்து நம்ம வாங்கணும், ஸ்மார்ட்டரான மூவுக்கு எப்படி வந்து நம்ம கோல்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் நம்ம பேசிக்காக இருக்க நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கோல்டை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக சேர்க்க முடியும், இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டிங்காக நான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அது இது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் போகல. எனக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் வந்து பேசிக்காக இருக்க ஒரு சில டேர்ம்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுமி விலாக்ஸ். இந்த விலாக்ஸில் இனிமேட்டு நீங்கள் பார்க்க போகிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் டாப்பிக்கை பற்றி மட்டும் இருக்காது, நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் நிறைய விஷயம் நீங்கள் சொல்ல போகிறதும் நான் கேட்க போகிறேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெளியே போகிறோம், அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங்க்கு டைம் இல்லை, ஆதிக்க வச்சுட்டு அவனை வச்சுட்டு என்னால் உட்காந்து சிஸ்டமில் எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதே போல் யூடியூப் கம்யூனிட்டிக்கும் நான் ரொம்ப புது ஆள். ஆல்ரெடி ஒரு 2 சேனல் இருக்குது என்கிட்ட. பட் அது 2த்துலேயுமே பார்த்திங்கன்னா இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுட்ருப்பேன். ரொம்ப எடிட் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி பழக்கப்பட்ட ஆள் இல்லை. ஸோ நான் நல்லா பேசுவேன், பட் நேரில் பேசுகிறதுக்கும் ஃபோனை பார்த்து பேசும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அப்படி சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெட்டல், அவ்வளோதான். மற்றபடி அதை வந்து நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, அதை நான் சொல்லலை. லைக் வந்து ஜென்ரலாக சொல்லணும்னா கோல்டுங்கிறது ஒரு மெட்டல், ஹெவிலி டிமாண்டட் மெட்டல். அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப வருஷங்களாக ரொம்ப காலங்களாக கோல்டை வந்து எல்லாரும் நிறைய வந்து மிகைப்படுத்தி வச்சு பேசப்பட்ட ஒரு மெட்டல் அப்படின்னா அது கோல்டு தான். இந்த நாட்டில் இருந்து நான் ஒரு கோல்டை எடுத்துகிட்டு போய் எந்த நாட்டுக்கு வேணாலும் நான் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதும் கோல்டு தான். இந்தியன் ருப்பியோ இல்லை டாலரையோ இப்போ இருக்கப்போ நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் இதே ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கோல்டு. அதாவது காலகாலமாக இருக்க எல்லா மக்களுக்குமே கோல்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கு. நம்மளுக்குமே இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்குமே வந்து கோல்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாறுச்சுன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் க்ரீக் அண்ட் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ், அதே போல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம சதர்ன் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர்லேயுமே பார்த்திங்கன்னா கோல்டுங்கிறது ஆபரணமாக அணியப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்மளால் ஓப்பனாக பார்க்க முடியுது. ஆபரணம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ட்ரேடுக்கு காமனாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா கோல்டாக இருந்துச்சு. அதாவது இப்போ என்கிட்ட வந்து 1 கிலோ உப்பு இருக்குது அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட ஒரு கிலோ பருப்பு இருக்குது அப்படின்னா, 2த்தையும் ட்ரேட் பண்ண அந்த காலத்தில் வந்து பண்டம் மாற்ற முறையில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரேட்னா வணிகம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்களோட விலை வந்து அதிகமாக இருந்துச்சு. விலைங்கிறத விட ப்ரொடக்ஷன்னு சொல்லலாம், அதாவது உற்பத்திகள் வந்து அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. இப்போது என்னால் வந்து உப்பு எவ்வளோ நாளும் எடுக்க முடியும். ஆனால் இப்போ ஏதோ வந்து இப்போ நான் வந்து ஒரு உளுத்தம்பருப்பு வந்து நான் கல்டிவேட் பண்ணுறேன், உளுத்தம்பருப்பு வந்து நான் கழனியில் போட்டு வளர்த்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட அறுவடை காலத்தில் ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதோட விலை ஏறும், அதாவது டிமாண்டுன்னு சொல்லுவோம். அந்த டிமாண்ட் ஏறுறப்போ அடுத்த பொருளோட விலை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக இருக்க பொருளுக்கு ஏன் குறைவாக இருக்க பொருளை வந்து மாற்றிக்கணும், அதாவது பண்டம் வந்து ஏன் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா எங்ககிட்ட கம்மியாக தாங்க இருக்குது, என்னால் இருக்கிறத கொடுத்து என் ஆளுங்களுக்கு வந்து என்னால் உப்பு வாங்க முடியாது, என் மக்களுக்கு என்னால் உப்பு வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு விஷயம் ஏதாவது நடுவுலன்னு தேவைப்பட்டப்போ உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா இந்த கோல்டு. அந்த கோல்டை வச்சு தான் எல்லாரும் காயின்ஸை ரெடி பண்ணாங்க. ஆதி காலத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸாக அடித்தாங்க. காயின்ஸாக அடிக்க ராஜாவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெமோக்ராட்டிக்காக மாறி ஒரு ரூலர் அப்படின்னு வர்றப்போ அந்த ரூலர் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு ஒரு இதுவுமே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி வர்றப்போ அந்த ரூலரால் அதிகமாக அடுத்தடுத்து வணிகம் வளர வளர அவங்களோட
கண்ட்ரியோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த கோல்டுங்கிறதும் அவங்களுக்கு நிறைய அக்கமுலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த கோல்டை வச்சு தான் அவங்க ஆபரணங்கள் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளை மாதிரி பாமர நார்மலான பீப்புளுக்கு வந்து கோல்டுங்கிறது அப்போ வந்து வெறும் மாற்று முறைகளை தேவைப்பட்ட ஒரு இது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். நாளடைவில் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டை வந்து கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது தங்கம் இருக்குது, தங்கமாக காயின்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதை செய்கிறதுக்கான காயின்ஸை செய்கிறதுக்கான தங்கம் வந்து கம்மியாக கிடைக்க ஆரம்பிக்குது. கம்மியாக கிடைக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து அதை வந்து வச்சு அடுத்த கண்ட்ரி மேலே போராக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து தமிழில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல்னு நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம் ஸ்கூலில் இருக்கும்போது, 9th 10th நினைக்கிறேன். அதாவது ஒரு மக்கள்கிட்ட என்ன விஷயம் ஜாஸ்தி இருக்கோ அதை வந்து அடுத்த கண்ட்ரிலேருந்து வந்து ஆட்டையை போட்டு போகிறது. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் டேர்ம். ஸோ இந்த மாதிரி ஆட்டையை போடுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கோல்டு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்டோராடோ, கேஜிஎஃப் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட டிமாண்ட் வந்து வேர்ல்டில் இன்க்ரீஸ் ஆக ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்தடுத்து வர வர டெக்னாலஜி வளர நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்க ஒரு விஷயங்களாக வளர கோல்டோட டிமாண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போச்சு. ராஜாக்கள் போட்டிருந்தாங்க. அடுத்த ஃப்ரீடம் வர ஆரம்பிச்சப்பறம் பாமர மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் கோல்டுங்கிறது கம்மியாக தானே இருக்கும். ஒரு ரிசர்வுங்கிறது நம்ம எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, பூமி கீழே இருக்குது. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அப்போ டெக்னாலஜியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர நம்மளோட டிமாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ப்ரைஸஸ். இப்போ நம்மளுக்கே தெரியும், லைவாக இன்ஃப்ளேஷன் பார்க்குறோம். ரொம்ப லைவாக பார்த்தது எதில் இன்ஃப்ளேஷனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பேக்கெட்டில் தான். 2 வாட்டி பேக்கெட் வாங்கினேன். ஒன்று வந்து மே மாதம் வாங்கின பேக்கெட்டு, இன்னொன்று வந்து ஜூன் மாதம் வாங்கின பேக்கெட்டு. ரெண்டுக்குமே 5 ரூபா வித்தியாசம். இவ்வளோ லைவாக இன்ஃப்ளேஷன் பார்ப்பேன் நான் சீரியஸாக எதிர்பார்க்கல. ஸோ இது ஓகே, இது ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும் வைப்போம். ஏன்னா விட்டோன்னா திரும்ப டாப்பிக்குள்ளே வந்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு ஏறிட்டு இருக்கு. நான் பழைய முறையில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது கோல்டை வந்து பண்டம் மாற்று முறைக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ வந்து அந்த வணிகர் வந்து என்ன நினைப்பாரு, சிலர் வந்து நம்மளுக்கே தெரியும், இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, தாமிரபரணியில் வெள்ளி பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையாருக்கு நாங்கள் வெள்ளி பெயிண்ட் அடித்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியுமே நடந்திருக்கும். நடந்ததுனால தான் அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்போரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து தகர மரம் வளரும் பார்த்தீங்களா. உங்களுக்கு தகர என்னன்னு தெரிலன்னா நான் மேலே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இதுதான் தகர மரம். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. யூரோப்பில் இருந்திருக்கு. அந்த மரத்தோட விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அளவாகவும் ஒரே மாதிரி சைஸாகவும் ஒரே அளவுக்கு ஓரளவுக்கு சிமிலரான வெயிட்டுமா இருந்திருக்கு. அதாவது ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சிமிலராக இருக்க வெயிட்டாக இருந்ததில் விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா 24 விதைகளை வந்து நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிகரான இது வந்து சைஸ் அண்ட் வெயிட்டுக்கு கோல்டு வைங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு வணிகன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் கோல்டு எனக்கு மாற்ற கொடுக்குறாரு அப்படின்னா நான் அந்த 24 விதையை வைக்கிறேன்னா அவங்க வைக்கிற கோல்டு இவ்வளோ கிராம்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு செக் பண்ண ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்போரா விதைகளை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கார்போரா விதைகளில் இருக்க இந்த 24ங்கிற யூனிட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் இந்த கார்போரா விதைகளை விட்டுட்டு நம்ம இந்த நம்பரை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். 24 கார்போரா அப்படிங்கிறத பிடிச்சிட்டோம். அந்த கார்போராங்கிறது தான் வழக்கு, அதாவது வர அது பேச்சு வழக்கில் மாறி கேரட் அப்படின்னு மாறி இருக்கு. கேரட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து 24 கேரட் அப்படிங்கிறத வந்து வெயிட்டுக்கும் சைஸுக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் இருந்த ஒரு டேர்மு நாளடைவில் பியூரிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து மாறிச்சு. பியூரிட்டி அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா அரிசியில் கல் இருந்தால் அது பியூரான அரிசின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. அதெல்லாம் எடுத்து போட்டால் தான் நம்ம அது பியூரான அரிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 கேரட் அப்படிங்கிறது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. அதாவது 99.9% வந்து வெறும் தங்கம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாளடைவில் அந்த 24ங்கிற நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 24 அப்படிங்கிற நம்பரில் நம்ம கேரட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி 24 கேரட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24 கேரட் அப்படிங்கிறது கேடிஎம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேடிஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 99.9% கோல்டு இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படின்னு தொட்டால் நல்லா அமைங்கிரும். கிட்டத்தட்ட நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லேட் வேஃபரோட கவர் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த அளவுக்கு தான் அதோட டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இழுக்கக்கூடிய தன்மை, அதாவது மடங்குனா மடங்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. கோல்டுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நம்ம மடங்குறப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு நல்லா டக்குன்னு மடங்கிரும். நம்மளால அதை ப்ராப்பராக வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் 24 கேரட்லேருந்து 22 கேரட்டுக்கு கோல்டை வந்து மாற்றுறாங்க. 22 கேரட் அப்படிங்கிறப்போ என்னன்னா, ஒரு மெட்டலை நம்மளால அப்படியே யூஸ் பண்ணுறப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியலங்கிறப்போ எதையாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் பண்ண முடியுங்கிறது நம்மளோட அடுத்த ஆப்ஷனாக போகும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி போகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம் அப்படிங்கிறத வச்சு சால்ட்ரிங் பண்ணாங்க. அந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன கோல்டு இருக்குது அப்படின்னா ஆர்னமெண்ட்டாக அப்போ வந்து நம்ம தட்டி ஹேமரிங் பண்ணி யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதே வர கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. சால்ட்ரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மெட்டல் இருக்குது, 2 மெட்டல் நான் ஒன்றா செட்டத்துக்கு இங்கிட்டு கொஞ்சமாக நான் பற்ற வச்சேன் அப்படின்னா ஒன்றா சேர்ந்துக்கும். இதுதான் சால்ட்ரிங் அப்படிங்கிறதோட பேசிக் பிரின்சிபல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்டரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மெட்டல் தான் கேட்மியம் சால்டர் அப்படிங்கிற ஒரு மெட்டல். அதுவும் ஒரு மெட்டல் தான், நார்மலான மெட்டல் தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கேட்மியம் சால்டருங்கிறது தான் எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் அப்படிங்கிறது மாறுச்சு. அதாவது 916 கேடிஎம் அப்படிங்கிறது என்னென்னா 91.6% கோல்டு இருக்கும். மீதி இருக்க அந்த 8.33% நான் வந்து கேட்மியம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் தான் என்னால் ஒரு ஆர்னமெண்ட்டை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 916 கேடிஎம் அப்படிங்கிறது வந்துச்சு. நாளடைவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம்ங்கிற மெட்டல் வந்து நம்ம உடம்புங்களுக்கு ரொம்ப ரேஷஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேன்சரஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச அப்புறம் கேட்மியமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் பேரை விடுவோமா, கேரட்டுக்கு அங்கேருந்து நாங்கள் கேரட்டை பேர் வச்ச மாதிரி கேட்மியத்தோட பேரை நாங்கள் இன்னுமே கேடிஎம்னு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால தான் 916 கேடிஎம்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கோல்டில் என்னென்ன மெட்டல்ஸ் வந்து 22 கேரட்டில் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆட் பண்ணுவாங்க, சில்வர், ஜிங்க்கு, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இந்த 4 மெட்டல்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த மெட்டல்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ பியூரிட்டி இருக்குங்கிறது கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுதான் BIS சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு ஹால்மார்க்கு அப்படிங்கிற ஒரு சிம்பிளோட வருது. நம்ம மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி கடையில் கிடைக்கிறது 916 கேடிஎம் அப்படிங்கிறதுல கிடைக்கும். இப்போ இந்த 916 கேடிஎம்மும் 22 கேரட்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரெண்டுமே ஒன்று தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 24 கேரட் இருக்கு இல்லையா, இந்த 24 கேரட்டை 22ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். 22/24ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.916666ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 916 அப்படிங்கிறது வருது. இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேரட், கேட்மியம், ஹால்மார்க், BIS இது 4மே வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட பியூரிட்டிக்கு மட்டுமே, வெயிட்டுக்கு கிடையாது. ஓகேவா? அதாவது ஒரு கோல்டோட நம்பிக்கைத்தன்மை, உண்மைத்தன்மையை எப்படி நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது மூலிமா தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடி பார்க்கணுன்னு நினச்ச டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடிஎம், கேரட், இது எல்லாமே. இப்போது நம்மளுக்கு 24 கேரட் அண்ட் 22 கேரட் இது ரெண்டுமே நம்மளுக்கு மார்க்கெட்ஸில் கிடைக்குது. 24 கேரட்டில் வந்து நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காயின்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதே போல் நான் உங்களுக்கு 10 கிராமுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு புல்லியன்ஸாக கிடைக்கும். புல்லியனுங்கிறது ஒரு சின்ன இப்படி டப்பா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10 கிராமுக்கு மேலே போகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24 கேரட்ஸில் வந்து வாங்கலாம். ஆனால் அதில் 24 கேரட்டில் பெரிய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறப்ப எக்ஸாக்டாக அன்றைக்கி என்ன விலைக்கு 24 போதோ அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். நம்மளுக்கு எந்த ஒரு பியூரிட்டி செக்கும் இருக்காது. வாங்குறப்ப ரேட்டு கம்மியாக இருக்கப்போ வாங்கி வச்சுட்டா விற்கிறப்ப எப்போனாலும் விற்றுக்கலாம். எப்படியும் 24 கேரட் 22 கேரட்டை விட கூட தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாலிடாக 24 கேரட் காயின்ஸாக வாங்கி வைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் 24 கேரட் போகிறதுல என்னை பொறுத்தவரையும் ஒரு ஸ்மார்ட்டரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட்டில் காயின்ஸாக வாங்கி வைக்கிறது ஒரு பெஸ்ட்டு மூவ். இல்லை நான் கொடுத்துட்டு வந்து நகையாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற பட்சத்துக்காண்டி அந்த பர்பஸ்க்காண்டி தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா 22 கேரட்டில் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா 22 கேரட்டுங்கிறப்போ அன்னைக்கான விலைக்கு அப்படியே போகும். அதாவது 24 கேரட்டில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 24 கேரட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 ரேட் வரும். ஏன்னா 2 ரேட்டில் தான் வந்து ஜுவல்லர்ஸ்க்கு வந்து காலையில் ஒரு ரேட்டு, ஈவினிங் ஒரு ரேட்டு வரும். அதனால தான் நீங்கள் ஜுவல்லரியில் போகிறப்போ 22 கேரட் காலையில் போய் பார்த்தீங்கன்னா 12,000 போட்டிருப்பான். இதே ஈவினிங்கில் போய் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து உங்களுக்கு 12,100, 12,060, 70ன்னு ஒரு 10 ரூபா 20 ரூபா வித்தியாசங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதோட இது வந்து இதுதான். ஏன்னா 24 கேரட் வந்து எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு காலையில் ஒரு ரேட்டோ ஈவினிங் ஒரு ரேட்டோ இருக்கும்.
ஸோ இது வந்து நீங்கள் காயின்ஸாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஐ மீன் ஜுவல்லரிக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா 22 கேரட் வந்து பெஸ்ட்டு. அதே போல் ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி வந்து நம்ம கோல்டை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற டாப்பிக்கு போகலாம். தேர்டு டாபிக் எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ண டாபிக், நானும் உங்ககிட்ட ரொம்ப ஆசையாக பேசலாம் அப்படின்னு நினச்ச டாபிக் இது தான். ஸ்மார்ட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட பர்பஸ் ஆஃப் பையிங் த கோல்டு. அதாவது ஏன் வந்து நீங்கள் தங்கம் வாங்குறீங்க? நான் வந்து சேர்த்து விற்கிறேன், இப்போ சேர்த்து விற்கிறேன், நான் அப்புறமா ஜுவல்லரியாக மாற்ற போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் இது இருக்குது. இல்லை நான் காயின்ஸாக வாங்கி வச்சு நான் அப்படியே தான் வைக்க போகிறேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது லைக் எனக்கு வந்து பெருசாக ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஜுவல்லரி பார்ட்டுக்கு போகலாம். எல்லாருமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வைப்போம், ஜுவல்லரிக்கு வேணுங்கிறப்போ நம்ம மாற்றிக்கலாம். இது காமனாக இருக்க ஒரு மிகப்பெரிய நிறைய பேர் நம்ம இந்தியன் பீப்புளில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் வருவோம். ஏன்னா ஜுவல்லரியாக மேக் பண்ணுறது தான் நம்மளுக்கும் வந்து போடுறதுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படி வாங்கினா ஸ்மார்ட்டரான மூவ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி வந்து நீங்கள் இந்த டைமில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சாலிடாக அதுக்கு ஒரு வருஷம் வந்து நீங்கள் சாலிடாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க, இந்த டேட்டுக்கு வந்து எனக்கு ஜுவல்லரி வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற ப்ராடக்ட்டுக்கு வாங்குகிற கோல்டில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் கோல்டோட ரேட்டு. ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட்டு கொடுப்பீங்க, எவ்வளோ கிராம் இருக்கோ. இப்போ 10 கிராம் செயின் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, கழுத்துக்கு செயின் எடுக்கிறேன் 10 கிராம் அப்படின்னா அந்த 10 கிராமுக்கான கோல்டு ரேட் கொடுப்பீங்க. செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் எப்போ வாங்கினாலும் அதே ஜிஎஸ்டி தான் கட்ட போகிறீங்க. தேர்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விஏ, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ், அது மதிப்பு கூட்டலோட விலை. அந்த விலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேக்கிங் சார்ஜஸ், இன்னொன்று வந்து வேஸ்டேஜ். இதில் வந்து நம்ம முக்கியமாக ஜுவல்லரின்னு பார்க்குறப்போ இந்த செக்ஷன் தான், இந்த 3ஆவதாக சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த விஏடின்னு, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ ஜுவல்லாக நான் எடுக்க போகிறேன், எனக்கு ஜுவல்லரிவாக வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பெட்டர் கோ ஃபார் ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸில் போகிறதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மேக்கிங் சார்ஜஸ் சுத்தமாக கிடையாது. கம்மல் எடுக்க போகிறோம், இதோட டீட்டெயில்டும் நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு வாங்குறப்போ செய்கிறப்போ 1000 ரூபா இருந்தாலும் நம்ம கோல்டுங்கிற ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக போகலாம், அதில் தப்பே கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் அடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் கம்மல் எடுக்க போகிறோம், இல்லை மாட்டல், இந்த செயின் டைப் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் இதுக்கெல்லாம் 5% இல்லை ஒரு 7-8%க்கு 10%ன்னு வச்சுப்போம் காமனாக. அந்த 10%க்கு மேலே மேக்கிங் சார்ஜஸ் எந்த ஜுவல்லரிக்கெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே ஸ்கீமுக்கு போயிடுங்க. ஏன்னா 1% மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் அதே கோல்டு ரேட்டுக்கு அதே கோல்டு வெயிட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் ஜுவல்லரிக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயம் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் விஷயம், நான் வந்து இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு பணம் இருக்குது ஜுவல்லரிக்குங்கிறப்போ இந்த விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் பணம் இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் த கோல்டு காயின்ஸ் அண்ட் கீப்பிங் இட் ஆஸ் இட் இஸ். போங்க, நீங்கள் ஸ்கீம் பேஸிஸில் இல்லை எனக்கு மந்த்லியாக நான் கட்டினா தான், எனக்கு மந்த்லியாக தான் பணம் இருக்குது, நான் மந்த்லியாக தான் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் கோ ஃபார் ஸ்கீம்லேயே போட்டுட்டு நீங்கள் காயின்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா காயின்ஸுக்குமே நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. என்னால் மாதம் தான் கட்ட முடியும், லம்சமாக என்னால் கட்ட முடியாதுப்பா, ஒட்டு மொத்தமாக என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்கீம்ஸுக்கு போயிடலாம். இல்லை என்கிட்ட மொத்தமாக ஒரு 10,000 ரூபா வந்திருக்கு, நான் இதை வச்சு என்ன பண்ணலாம் சுமிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ அண்ட் கெட் கோல்டு காயின்ஸ். லெஸ்ஸஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 3% மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவுமே பெருசாக நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. ஏன்னா இவ்வளோ தான் இருக்கே. ஆக்சுவலாக 2 விஷயம் தான், ஜுவல்லரிக்குன்னு வாங்குறீங்க, ஜுவல்ஸாக நான் மேக் பண்ண போகிறேன்னு வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த செக்ஷனில் வந்துடுவீங்க. இந்த பக்கம் நீ வந்து இல்லை நான் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைடு வந்துடுவீங்க. ரெண்டுக்குமே இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நான் இதை சொல்லிட்டேன். அதே போல் ஜுவல்லரிக்குன்னு வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக இருக்க பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோல்டோட வெயிட்டுக்கு வைங்க, இருக்க மாதிரி வாங்க. இப்போ 5,000 ரூபா நான் இந்த மாதம் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு கோல்டோட வெயிட் இன்றைக்கி நிலவுப்படி கோல்டோட வெயிட்டுக்கு வெயிட்டாக வைங்க. அது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். கோல்டு என்றைக்குமே இறங்காதுங்க, அடித்து சொல்கிற கோல்டு என்றைக்குமே இறங்காது. போன வருஷம் நான் ஆத்விக் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச கோல்டோட ரேட்டுக்கும் இப்போ இருக்க கோல்டோட ரேட்டுக்கும் 4,000 ரூபா ஏறி இருக்குது. எவ்வளோ இறங்கும்னு நினைக்கிறீங்க? 300 ரூபா 200 ரூபா இவ்வளோ தான் இறங்கும். ஸோ சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. 1000 ரூபா இருந்தாலும் போய் கோல்டில் போடுங்க. என்றைக்காக இருந்தாலும் 4 போக்கில் திடீர்னு நம்மளுக்கு உடம்பு முடியல, எமர்ஜென்சிக்கு இப்போ இந்த நிலமையில் எனக்கு 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற ஒரே விஷயம் கொண்டு போய் வச்சா உடனே கிடைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான். லிக்விட் கேஷ் நீங்கள் வைக்கலாம், ஆனால் கேஷாக இருந்தால் கையில் கண்டிப்பாக நம்மளுக்கு செலவாயிடும். சீரியஸாக சொல்கிற, கையில் இருந்தால் செலவாயிடும், அதுதான் உண்மை. ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் காமனாக நடக்கிற விஷயந்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வெயிட்டாக இருக்க பொருளுக்கு கோல்டுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு கோல்டோட அன்னைக்கு ரேட்டுக்கு வெயிட்டாக வைங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃப்ளக்சுவேட்டே ஆனாலும் முன்னாடி இருக்கிற வெயிட்டு வந்து இதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணும். அதே போல் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் யாருமே கோல்டு பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஆடி மாதத்தில் உங்களோட கோல்டை வந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி மாதம் நடக்குது, இதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிறது ஆடி மாதத்தில் எடுப்பீங்க. கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும், சேர்த்த அமௌண்ட்டுக்கு மொத்தமாக சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் கோல்டு ரேட் கம்மியாச்சு அப்படின்னாலுமே நீங்கள் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஒரு 300-400 டிஃப்ரென்ஸ் தாங்க பார்க்க முடியும். நீங்கள் கோல்டுக்கு வந்து நான் பணம் கொடுக்குறேன், நான் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், அந்த 1000 ரூபாய் கோல்டு ரேட்டுக்கு வைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லாஸ் தான் இருக்குமோ தவிர, இதில் வந்து இந்த லாஸை கம்பேர் பண்ணும்போது அந்த லாஸ் வந்து ரொம்ப கூட தான் இருக்கும். நீங்கள் வெயிட்டாக வைக்கிறத கம்பேர் பண்ணும்போது அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸுக்கு வைக்கிற இது வந்து கூட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு வந்து எல்லாமே மோஸ்ட்டாக நான் பேசின எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து கோல்டில் வந்து எனக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற டவுட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட்டராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ₹1 நம்மளுக்குன்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நாலு பக்கம் நமக்குன்னு நம்ம பார்த்துக்கிறதுக்கு. இதனால் எமர்ஜென்சிஸ் இல்லை பண்ணுறதோ செய்கிறது இல்லை நாளைக்கு நான் வேறு ஒரு பிக்கர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நான் இது பார்க்குறேன், எனக்கு வந்து அடுத்து வந்து நான் வீடு வாங்க போகிறேன், செய்ய போகிறேன், இல்லை லேண்ட் ஏதாவது வாங்க போகிறேன், இல்லை அடுத்து வந்து நான் ஏதாவது ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கிட்டனாலும் போய் கேட்டு பாருங்கள். எல்லாருமே ஒரு செக்ஷன் ஆஃப் கோல்டை வச்சு அடுத்தது தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ 1000 ரூபா இருக்குனாலும் தாமதிக்காதீங்க, கோல்டு காயினாக வாங்கி வைங்க. நான் ஏன் வந்து அடிக்கடி காயின்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேரேஜ் அப்போது நான் பார்த்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கா, கையில் பணம் இருக்கா, காயினாக வாங்கி வச்சுருங்க. வச்சுட்டு சீரியஸாக சொல்கிறேன், பொண்ணு பிள்ளை இருக்கவங்களுக்குலாம் கோல்டு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம அப்போ இருக்க கல்யாணமோ இல்லை சீரோ பண்ணணும் செய்யணுங்கிறப்போ எல்லார் ஃபேமிலியிலுமே சீர் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ இருக்கும். ஸோ நம்மளுக்கு கோல்டுங்கிறது தேவைங்கிறப்போ பெட்டர் கையில் இருக்கப்போ கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம். ஒரு நெசசிட்டி வான்ஸுங்கிறத நம்ம தள்ளி வச்சுட்டு இப்போ ஒரு நம்ம ட்ரிப்பு போகிறோமா, வெளியே போகிறோமா, வரோமா, செலவு பண்ணுறோமா எல்லாம் ஓகே. பட் அதுலேயும் ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு கையில் கிடைக்கிறப்போ எடுத்து நீங்கள் கோல்டில் போட்டு வச்சுருங்க. நான் என்ன சொல்கிறேன், கோல்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்ஸ் அளவுக்கு ஏறாது, நான் அது இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இஃப் சப்போஸ் அது இறங்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நாலு போக்கில் நமக்கு அப்படிங்கிறப்போ நம்ம யார்கிட்டையும் நிற்கக்கூடாதுங்கிறது தான் எல்லார் வீட்லேயுமே சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து நானும் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். பேசிக்காக இருக்க நிறைய டாபிக்ஸ் அண்ட் பர்சனல் அண்ட் ஹைஜீன் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து மாதம் 1000 ரூபா போட்டு நான் வந்து எப்படி வந்து என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிங் நான் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எவ்வளோ ஒரு வைராகியத்தில் நான் எடுத்தேன் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென் பாய்.